ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 5வது நாள் நம்மளுடைய பயணத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4வது ஸ்டேட்டை நம்ம நெருங்க போகிறோம். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இப்போ மகாராஷ்டிராவை நெருங்க போகிறோம். இப்போ நம்ம 5வது நாளில் நேஷனல் ஹைவேஸ் 44ல் பெரிய லாங் ஸ்ட்ரெச்சாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி ரோட்டில் தான் இப்போ பயணிச்சிருக்கோம். ஒரு 75 கிலோமீட்டர் நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். இப்போ ஒரு பிரேக்கப்புக்காக நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ நம்ம ஹைதராபாத்ல இருந்து நாக்பூருக்கு இந்த NH44ல் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ NH44 இதோட ஸ்பெஷாலிட்டி NH44 அந்த ஹைவேஸ் தான். வேற எந்த இடத்துலையும் நம்ம பெருசா எங்க நிப்பாட்டலை எடுக்கலை. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம நாக்பூர் போய் அங்கே ஏதாவது அல்லது அதுக்கு போற வழியில போச்சரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று. இப்போ நம்ம இங்கே அடிலாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய போச்சரா ஃபால்ஸுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஃபால்ஸ்னால் எப்படி பார்த்துருக்கோம்னா மேலேருந்து கொட்டுற மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் இங்கே பாருங்கள், இதுதான் ஃபால்ஸுங்கிறாங்க. இது மேக்ஸிமம் வின்டரில் அந்த தண்ணி ஓடி வர்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு ஃபாலான்னு நினைக்கிறேன். ஒரு குவாரி மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது ரொம்ப சம்மராக இருக்கிறதுனால, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 42 டிகிரி, ரொம்ப சம்மராக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் வற்றி இருக்கக்கூடிய தண்ணியே ஒரு பச்சை கலரில் இருக்குது. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம நேஷ்னல் ஹைவேஸில் போகிற வழியில் இது ஒன்றும் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்ச இடம். பக்கத்துலேயே ஒரு 5 கிலோமீட்டரில். மற்ற நிசாமாபாத், அதிலாபாத்லாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் அது என்ன செய்ய முடியல, நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் நேராக நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்து நம்ம என்ன செய்வோம், நாக்பூர் போவோம். இப்போ நம்ம நாக்பூர் போகிற வழியில் பண்டக்வாடா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இது ஒரு ஹைவேஸ்னுடைய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு தாபா. இப்போ நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இதுலேருந்து நார்த் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாரில் பார்த்தீங்கன்னா இந்த தாபாவில் பார்த்தீங்கன்னாக்கா சாயா இல்லை, பட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. பார் பாருங்கள், இந்த இதில் ஓப்பனில் இருக்காது. பார் பாருங்கள், இதில் ஓப்பனில் இருக்குது. பட் இந்த ஸ்டேட்டில் வெளியிலேயே சாப்பாடு மற்றும் நாங்கள் பாரு எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தாபாவில் கயிற்று கட்டில் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷனும் இருக்குது. அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் காரை பார்க் பண்ணி சார்ஜிங் பண்ணிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு போகலாம். இது ஹைவேஸ்னுடைய பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இங்கே போகிறவங்க இந்த வழியாக யூஸ் பண்ணிக்கிறலாம். பட் இது ஓப்பன் பாரில் இருக்கிறதுனால நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாராஷ்டிராவில் நம்ம பார்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ இங்கே உள்ள சாப்பாடுகள்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது தெரியல. பட் இங்கே டரோடா அப்படிங்கிற ஒரு டோல் பிளாசா கிட்ட நிப்பாட்டிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கிற இங்கே நிற்கிறோம். நம்ம கொண்டு வந்திருக்கிற நம்ம ஊர் காய்கறிகள், சமையல் இதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு எக் ஸ்கிராம்பிளும் சப்பாத்தியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அதுக்கு க்ரீன் சில்லி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்குறோம். எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வந்துருச்சுன்னா, இங்கே குக்கர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம், அப்புறம் பேன் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ரெண்டுமே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வீட்டில் செக் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இதுதான் DC to AC கன்வெர்ட்டர்.
இந்த டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் வந்து இங்கே நம்ம இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து இப்படி இருக்கும். நம்ம வண்டியில் இருந்ததுன்னா பழைய சார்ஜர் மாடலில் இந்த டைப் ப்ளக் பாயிண்ட்டை இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இதை கனெக்ட் பண்ணால் ஒரு 14 ஆம்ப்ஸ் வருது. இந்த 14 ஆம்ப்ஸில் வந்து நம்ம ஆன் பண்ணுனா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ஆகலை. அதனால நம்ம இந்த பேன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு எக்கு பாயில் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்த பேனு. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து வெளிச்சம் இல்லை, அதனால நான் டார்ச் லைட் அடித்து காட்டுறேன். அதில் வந்து பால், எக்கு இதெல்லாம் பாயில் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை வச்சதுனால இப்போ நம்ம இதை ஆன் பண்ணோம்னா இது வந்து ஓரளவு ஹீட் ஆகுது. இந்த ஹீட்டில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எக்ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்வோம் வந்து சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி வந்து இந்த வாங்கி வச்சுருக்குறோம். இந்த ரெடிமேட் சப்பாத்தியை ஹீட் பண்ணி அப்படியே வந்து என்ன செஞ்சிடலாம். இப்போதைக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சமைக்கலாம்னு நினச்சா இந்த டிசி கன்வெர்ட்டருடைய பவர் வந்து இந்த இதுக்கு எடுக்கலை. ஒருவேளை அதனால தான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நமக்கு ஒர்க் ஆகலையே என்னமோ தெரியல. பட்டு வந்து நமக்கு இனிமேல் நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல்லையோ அல்லது வீடுகள்லையோ லாட்ஜ்லேயோ தான் வந்து சமைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இதுகளுக்கு கொண்டுட்டு போனோம். ப்ராப்ளத்தை என்கவுண்டர் பண்ணணுன்றது முடிவு பண்ணிட்டு இருந்துருமோ அதில் ஃபர்ஸ்ட் இது. இப்போ அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம். நம்ம சமைக்கலான் இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அது சொதப்பலாகி போச்சு. பவர் சப்ளை வந்து காரில் வந்து நமக்கு சஃபிஷியன்ட் பவர் சப்ளை கிடைக்கல. அதனால் நம்ம வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்னால ரூம்லேயோ அல்லது லாட்ஜ்லேயோ தான் நம்ம சமைக்க முடியும். ஓகே, ஃபர்கெட் அபவுட் தட். இப்போ நம்ம நைட் சாப்பாடுக்கு நம்ம தலையில் எழுதியிருக்கிறது இந்த தாபாவில் தான். இந்த தாபாவில் ரொட்டியும் தால் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துடும், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி இன்னைக்கு பூரா வந்து நம்ம ஹைவேஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். வந்ததுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததில் ஒரு சின்ன நல்ல விஷயங்கள் நம்ம சைடில் பார்க்கக்கூடிய இது இருந்தது. அது உங்களுக்காக நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படங்கள் எல்லாம். அதாவது இதுவரைக்கும் பாரத ரத்னா யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க இந்திய அரசிடமிருந்து, மத்திய ஒன்றிய அரசிடமிருந்து வாங்கியிருக்காங்கிறத ஒரு மெட்ரோ பிரிட்ஜுக்கு கீழே ஒவ்வொருத்தவங்களுடைய படம், பேரு எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதில் நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன், அப்புறம் காமராஜர், ராஜீவ்காந்தி, ஜாகிர் ஹுசேன், அபுல் கலாம் ஆசாத், சர் சி.வி. ராமன், இப்படி பல பேர்களை வந்து ஃபோட்டோவோட போட்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதே மாதிரியான விஷயங்கள் வந்து சென்னையிலையும் வந்து பண்ணுனா, தமிழ்நாட்டிலையும் பண்ணால் நல்லா இருக்குன்னு என்னுடைய ஒரு கருத்து. இப்போ நம்ம வந்து நாக்பூர் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சிக்கலாலாம் வந்து நம்ம வந்து ரூம் தேடலை. இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு தர்கா ஒன்று இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு காலையில் நான் வந்து அந்த தர்காவை வந்து நான் காட்டுறேன். அந்த தர்காவும் அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், தங்கியிருக்கோம். நாளைக்கு நம்ம ஈவினிங் தான் இங்கேருந்து வெக்கேட் பண்ணி இங்கேருந்து நாக்பூர்லேருந்து நம்ம ஆக்ரா போகிறோம். அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட பயணம். ஆக்ரா வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் மோர் தென் வர்றதுனால நம்ம நாளைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட் ட்ராவலில் வந்து பகலில் போய் ஆக்ரா ரீச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் அது பிளான் சேஞ்ச் ஆகலாம், சூழ்நிலையை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு காலையில் இந்த நாக்பூர் பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா தர்காவை நான் உங்களுக்கு முக்கியமாக காட்டுறேன். நல்லா பார்க்கறதுக்கு நல்ல தர்கா, பெரிய ரொம்ப பெரிய இடமா இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு.